சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த கிரிப்டோ காயின்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஹிஸ்டரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அருமையான காயினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். அந்த காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமியா அப்படிங்கிற ஒரு காயின் தான். நீங்க வீடியோல டாப்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சிஹெச்ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர்லயே உங்களால வாங்க முடியும். இந்த காயினோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 1.90 தான். அப்போ இந்த காயின் பை பண்ணலாமா? இதனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு நீங்கள் பார்க்கணுமா? இப்போ நான் மேப்பை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதில் பாருங்க அந்த காயின் வந்து ஹையஸ்ட்டாக எங்கே போயிட்டு எங்கே இறங்கியிருக்குன்னு. ஏன்னா இந்த காயின் பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரலில் தான் நம்மளோட வாசிரெக்ஸ் ஆப்பில் இறங்கியிருக்கு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இதனோட மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு ஏறி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இதோட ஹையஸ்ட் வேல்யூ ரூ. 120 வரைக்கும் போயிருக்கு. இப்போ எவ்வளோக்கு இருக்குது? ரூ. 1.90 தான் இருக்குது. அப்போனா பார்த்துக்குங்க, ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 2021, 22 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காயினோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப உச்சத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி காயின்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் காயினை வந்து ஒரு 100 காயினோ இல்லை ஒரு 1000 காயினோ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் எப்போவது சடனாக இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலோ இல்லை சில டைமில் வந்து மிராக்கல் மாதிரி நடக்கும். எப்போது நம்ம யதார்த்தமாக எடுத்து பார்க்கும்போது திடீர்னு கூட காயின் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ஈஸியாக நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதில் வந்து லக் இருந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் லாபமே இதில் கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 1.90 தான் இருக்குது. எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான காயின் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா மார்க்கெட்டில் அது புதுசாக இறங்கும் போது எந்த ரேஞ்சில் ஏறி இறங்குச்சோ அதே ரேஞ்சுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனோட மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் அளவுக்கு இருக்குது. இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $954.7 மில்லியன் வரைக்கும் இது வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இது மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 978 மில்லியன் வரைக்கும் போயிருக்கு. டோட்டல் சப்ளைவும் சர்க்குலேட்டிங் சப்ளைவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த காயின் புதுசாக வந்து லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா 2019 தான் லான்ச் ஆகிருக்கு. இந்த காயின் வந்து டோட்டல் வேர்ல்டு காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த காயினுக்கு எந்த ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னா 693வது ரேங்கில் இருக்குது. அப்படின்னா பார்த்துக்குங்க, பல கோடி காயின் இருக்குது வேர்ல்டில். அதில் இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த ரேங்கில் இருக்குது? 693வது ரேங்கில் இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான காயினு. அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையான காயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த காயினை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளோக்கு வாங்க முடியும், எந்த அளவுக்கு வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? ரூ. 1.90 தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காயின் வாங்குறோம் அப்படின்னா ரூ. 1.90. 10 காயின் வாங்கினா ரூ. 19. 100 காயின் வாங்கினா ரூ. 190. இதே 1000 காயின் வாங்கணும் அப்படின்னா ரூ. 1900. இந்த ரூ. 1900 போட்டு நாம் 100 காயினோ இல்லை 1000 காயினோ வாங்குறதுல எந்த விதமான தவறுமே இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் ரூ. 1.90 ரூ. 1.80 ஆனாலும் நமக்கு வந்து லாஸ் கணக்கில் தான் இருக்குமே தவிர காயின் வந்து நமக்கு டீலிஸ்ட் ஆகாது, நமக்கு டோட்டலாக லாஸ் ஆகாது. அதுதான் இந்த ஆப்பிள் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே நமக்கு. அதனால் ஒரு 1000 காயின் வந்து ஒரு ரூ. 1900 போட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து இதோட பழைய ரேட்டு நார்மலான ஒரு மார்க்கெட் ரேட்டுக்கு ரூ. 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ 1000 × 20 எவ்வளோ கணக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ரூ. 20,000 அந்த காயின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,100 உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். இப்போ சொல்லுங்கள், இந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு? ஏதோ இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.